இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்டென்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அயோத்தியால, அதாவது இந்தியாவில் இருக்கிற அயோத்தியாங்கிற ஊர்ல ராமர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா, மறுபடியும் அதை கட்டியிருக்காங்க. அது நம்ம பாரத பிரதமருடைய தலைமையில மிகப்பெரிய பொருட்செலவுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுக்க போறாங்க. ஓப்பனிங் செரமனி, அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்ம வழக்கப்படி சொன்னா கும்பாபிஷேகம் நடத்தி அந்த கோயிலை திறக்க போறாங்க. ஓகேங்களா, அதுக்குன்னு அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த ஒரு வரலாற்று நிகழ்வுக்கு பின்னாடி இருந்த வரலாற்று பதிவுகள் என்னென்ன, அதில் நடந்த பேக் ஸ்டோரிஸ் என்னென்னங்கிறத பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் குறிப்பிடுற எந்த ஒரு கருத்தும் இன்னொரு மதத்தை நம்ம இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்தி கடமைப்படுறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகேங்களா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1526ஆம் ஆண்டில் முதலாம் பானிபட் போர் நடக்குது. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் எந்த ஒரு மக்களும் பெருசாக ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முகல் எம்பரர்லாம் வருவாங்க வணிகத்துக்காக. முகலாயர்கள்லாம் வந்தாங்க. அதில் முதல்ல யார் வந்தார்னா பாபர் தான் வந்தார். ஓகேங்களா, அவர் எங்கேருந்து வர்றாரு? பெர்ஷியன்லேருந்து வர்றாரு. பாரசீகம், இப்போ சொல்கிற ஈராக் இந்த நாட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வர்றாரு. அதுலேருந்து அப்படி ஆப்கான்லேருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. ஓகேங்களா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1526ஆம் ஆண்டில் அந்த பானிபத் போரில் அவர் ஜெயிச்சிடுறாரு. நம்ம இந்தியாவுடைய குறுநில மன்னர்களை ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு இடமா அவர் அரசர் ஆயிடுறாரு. ஓகேங்களா, அவர் ஒரு இடத்த அவர் கைப்பற்றிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அரசர் ஆகுறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியாவில் இருக்கிற ராமர் கோயிலை பார்க்குறாரு. சராயு நதியில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல நம்மளுடைய மஸ்ஜித்தை கட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் கமாண்டர், அதாவது அவருடைய படை தளபதியான மிர் காஃபி அவர்கள்ட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, அப்போ அதோட கட் பண்ணால் அப்படியே 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாபர் மசூதி அப்படின்னு சொல்லி அந்த அயோத்தியா ராமர் கோயில், அந்த ராமர் கோயில், அதாவது ராம் லாலா இருக்கிற அந்த கோயில். ஓகேங்களா, அந்த கோயிலில் பார்த்தீங்க இடிச்சுட்டு அங்கே மசூதி கட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சில சிலைகள் எடுத்துட்டாங்க. நம்ம மக்கள் உள்ளே எடுத்துட்டாங்க. எடுத்து அதை அவங்க பாதுகாப்பாக வச்சுட்டாங்க. ஓகேங்களா, இதுக்கு என்னன்னா சாட்சி அப்படின்னு யாராவது கேட்டிங்க அப்படின்னா பாபர் நாமா. ஓகே, பாபர் நாமா அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதாவது ஒரு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி இந்த ஆண்டில் நாங்கள் பாபர் மசூதின்னு சொல்லி இந்தியாவில் அயோத்தியாவிலேருந்து கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாபரே குறிப்பு எழுதியிருக்காப்புல. ஓகேங்களா, சரி, நம்ம மக்கள்லாம் அதை எதிர்ப்பு தெரிவிக்கலையா? நம்ம மக்கள் அந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கலையா, போராடலையா அப்படின்னா போரே நடந்திருக்கு. ஓகேங்களா, ரஞ்சித் ராணா அப்படிங்கிறவர் முதல்ல போர் தொடுக்கிறாரு பாபர்கிட்ட. ஓகேங்களா, இந்த மாதிரி ராமர் கோயிலை இடிச்சதுக்கான ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா போர் தொடுக்கிறாரு. அந்த இதில் போரில் பாபர் ஜெயிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் ராணி அகல்யா பாய் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் பெண்கள் அரசாட்சியில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, பெண்கள் அரசாட்சியில் இருந்திருக்காங்க. அவங்களோட தலைமையில் ஒரு போர் நடந்துச்சு. அந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா பாபர் ஜெயிச்சிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயராஜ் கன்வர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா 5000 பெண் வீரர்களை வச்சு பெண்களையே போரில் இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாபர் ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாபர் மசூதியில் நம்மளுடைய ராமருடைய சிலை, அதாவது ராம் லாலா, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா குழந்தை ராமர் சிலை அந்த மசூதியில் இருக்குது. அந்த சிலையை மீட்டெடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷியாமானந்தா மகாராஜா அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஷியாமானந்த மகாராஜா அப்படிங்கிறவர் தான் அந்த சிலையை மீட்டெடுக்கிறாரு. அந்த சிலையை தான் இப்போ இந்த வருஷம் நம்ம இந்த 2024 பார்த்தீங்க அப்படின்னா பாலகர் அதாவது குழந்தை ராமர் சிலை அவர் மீட்டெடுத்த சிலையை தான் இப்போ நம்ம கும்பிட போகிறோம். அந்த சிலையை குகையில அந்த குகையில மறைச்சு வச்சாங்க. ஓகேங்களா, அந்த இருக்கிற சுத்தி இருக்கிற மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாத்துட்டு வந்தாங்க. அதுக்காக அவங்க பார்த்தீங்க அந்த மக்களுடைய இது என்னன்னா அந்த ராமர் கோயில் கட்டுற வரைக்கும் எங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் காலில் நாங்கள் காலணிகள் அணிய மாட்டோம், தலையில் அந்த தலப்பா வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராமர் கோயிலுக்காக அவங்க மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு தவம் கடந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அந்த மக்கள் இந்த 22ஆம் தேதி, ஓகேங்களா, இந்த 22ஆம் தேதி
அந்த கோயிலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் செரமனி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து அவங்க செப்பல் அந்த இது அணிவாங்க, அதுக்கப்புறம் தலையில் தலை பார்ப்பாங்கங்கிறது வந்து ஐதீகமாக சொல்கிறாங்க. ஒரு பழங்குடிய மக்கள் ஓகேங்களா, அவங்க தான் அந்த சிலையை வந்து பாதுகாத்தாங்க. அதுக்கான சான்றுகளும் இருக்குது ஓகேங்களா. இப்போ மெடிவல் டைமில் இது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வராங்க ஓகேங்களா. 1858 அப்புறம் தான் பிரிட்டிஷோடைய சர்வாதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு சொல்லி வந்தானுங்க ஓகேங்களா. கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு 1600 வந்தாங்க. அப்புறம் 1857 மிகப்பெரிய ஒரு கழகம் நடக்குது. அந்த கழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மங்கள் பாண்டே அது இதுன்னு, அப்புறம் அங்கிட்ட பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய் அது இதுன்னு உங்களுக்கு தெரியாத வரலாறு நிகழ்வுன்னு ஒன்று கிடையாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோடைய சர்வாதிகாரம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமீர் அலி அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் தலைவர் ஓகேங்களா. அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா ஜமாத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையில் இருக்கிறவங்கலாம் அந்த இதில் தலைமையில் இருக்கிறவர் தான் அமீர் அலிங்கிறவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாபு ராம்சரண் தாஸ் அப்படிங்கிற ஒரு சன்னியாசி. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம், இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஹிந்து முஸ்லீம் ரீயூனைட்டுக்காக 1858 காலகட்டத்தில் போட்ட ஒரு யூனிட்டி ஓகேங்களா. ஹிந்து முஸ்லீமும் யூனிட்டியாக இருந்தால் தான் வெள்ளைக்காரனை எதிர்த்து அடிக்க முடியும். ஆனால் வெள்ளைக்காரனோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இவங்களெல்லாம் பிரித்து விட்டால் தான் நம்ம ஆட்சியில் நம்ம வந்து இந்த நாட்டில் இருக்கிற வளங்களை சுரண்டிட்டு நம்ம அவங்கள வந்து நல்லா ஆண்டுற முடியுங்கிறது பிரிட்டிஷோட ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக என்ன பண்ணிட்டானுங்க, இந்த அமீர் அலியையும் பாபு ராம்சரண் இந்த சன்னியாசியையும் 2 பேரையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளைக்காரங்க வந்து கொண்டுடுறாங்க. தற்கொலை இதில் தூக்கிட்டு கொண்டுடுறாங்க ஒரு புளிய மரத்தில். அந்த புளிய மரத்தை வந்து நினைவு சின்னமாக வந்து நம்ம மாற்றணும்னு சொல்லி சுக்லா வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு, அதுக்கான முயற்சி பண்ணுறாரு. கடைசியில் அந்த சுக்லாங்கிறவரையும் அதே புளிய மரத்தில் வச்சு கொண்டுடுறாங்க. ஃபைனலாக அந்த புளிய மரத்தையே கிராஷ் பண்ணிடுறாங்க, மொத்தமாக அழிச்சிடுறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்திலையும் அதாவது அந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க ஓகேங்களா. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமையாக இருந்திருக்காங்க ஓகேங்களா. இந்து முஸ்லீமுக்குள்ளே எந்த ஒரு ஜாதி பேதமும் இல்லாமல் மத பேதமும் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து இஸ்லாமிய முறைப்படி கட்டின இல்லை மசூதி அல்ல, இது வந்து ஆல்ரெடி ஒரு கோயில் இருந்திருக்கு. இந்த இடம் வந்து இந்த பாபர் மசூதி இடம் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியும். அதன்படி அந்த உடன்படிக்கையை வந்து நிறைவேற்றம் செய்யணும்னு போராடினவங்க. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அதை ரெஃப்யூஸ் பண்ணுற விதமாக இந்த அமீர் அலியையும் பாபு ராம்சரண் தாஸ் அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா புளிய மரத்தில் தூக்கிட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுக்லா அவங்க வந்து அந்த நினைவு சின்னமாக அதை வந்து அறிவிக்கணும்னு ட்ரை பண்ணார். கடைசியில் அவங்களையும் கொண்டுடுறாங்க. அந்த ஃபைனலி அந்த புளிய மரத்தையே வந்து மொத்தமாக கிராஷ் பண்ணி விட்டுடுறாங்க ஓகேங்களா. அதாவது நார்த் இந்தியாவில் வந்து இந்து இஸ்லாமியம் வந்து எப்படி வந்து சண்டையாக இருக்குமோ அதுமாரி நம்ம சதர்ன் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராமின் நான் பிராமின் கிராஷ் வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க யாரே பிரிட்டிஷில் உள்ளவங்க. அது வந்து அது மாதிரி நம்ம நாட்டில் ஒற்றுமை இல்லாதனால நடந்த ஒரு விபரீதமான ஒரு விஷயம் தான் இந்த ராமர் கோயில் இடிப்புங்கிறது ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1980 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநந்த புருஷத் அப்படிங்கிறவருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஓகேங்களா. 1980 காலகட்டத்தில் இது நடந்த விஷயம். அதுக்கப்புறம் அதன் பிறகு ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஷிம்லா இருக்குல்ல, அந்த ஷிம்லாவில் இருக்கிற ஒரு ஊர் தான் பாலன்பூர். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி நம்ம பாஜக இருக்குல்ல, பாரதிய ஜனதா பார்ட்டி, பாஜகனா பாரதிய ஜனதா கட்சி ஓகேங்களா. இந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உடன்படிக்கை ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றம் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா. அத்வானியோடைய தலைமையில் இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க. என்னென்னா ஒரு பாத யாத்திரை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஓகேங்களா. அது எங்கன்னா குஜராத்தில் இருக்கிற சோமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்காங்க. குஜராத்தில் இருக்கிற சோமநாதபுரம் அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலாய டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த சோமநாதபுரம்ல இருக்கிற சிவன் கோயில் வந்து இடித்து அந்த இடத்துலையும் வந்து மசூதி கட்டியிருக்காங்க. ஸோ அதை மீட்டு எடுத்திருக்காங்க. எப்போனா அத்வானி தலைமையில் வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. அந்த பிரசிடென்ட் அங்கே இருக்கிற பிரசிடென்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய இன்ட்ரெஸ்ட் அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலை கட்டி அந்த கோயிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய தலைமையிலேயே பிரசிடென்ட் வந்து அப்போ யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் வந்து முதல் பிரசிடென்ட்டாக அவர் தான் ஓகேங்களா. அவருடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
பிரைம் மினிஸ்டர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வந்து சங்கர் தயாள் சர்மா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 143/3 அப்படிங்கிற சட்டத்தின்படி 1528ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட பாபர் மசூதிக்கு முன்னாடி ஒரு கோயில்கள் கட்டப்பட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு செக்கிங், ஓகேங்களா, ஒரு கேஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க இதில் சுப்ரீம் கோர்ட்டில். அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது வந்து மேற்கோள் காட்டி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த பாபர் மசூதியை எக்ஸ்கவேட் பண்ண சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அந்த இடங்களில் போய் செக் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ராமர் கோயிலில் இடம்பெற்ற பல கோயில் சிற்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க, ஓகேங்களா, கீழேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது கீழேருந்து எக்ஸ்கவேட் பண்ணும்பொழுது அந்த சிலைகள்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா நாகசாமி அப்படிங்கிற ஆர்கியாலஜியோட தலைமையில் அது நடந்திருக்கு, ஓகேங்களா. அந்த எக்ஸ்கவேஷனுடைய ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கவேஷனோட தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகசாமி, ஓகேங்களா. இந்த கேஸை வந்து வாதாடினவர் யார் அப்படின்னா கே பிரசன்னா, அவரும் நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க தான். இந்த 2 மக்களும் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, இது சுப்ரீம் கோர்ட்டால் தீர்ப்பு சொல்ல முடியல. காரணம் என்னன்னா 8000 பக்கத்துக்கு உள்ளடக்குன ஒரு விஷயம், ஓகேங்களா. இந்த பாபர் மசூதி வந்து கட்டினாங்கல்ல, இல்லீகலாக தான் கட்டியிருக்காரு அந்த காலகட்டத்தில், ஓகேங்களா. இப்போ முகல் எம்பையர்கள் கட்டின விஷயம் தான். ஆக்சுவலாக ஒரு கோயிலை இடித்து அப்படி அவங்க வந்து மஸ்ஜித் இது பண்ணியிருக்கக்கூடாது, கட்டியிருக்கக்கூடாது. அது வந்து இஸ்லாமிய கொள்கையில இல்லை, ஓகேங்களா. அதையும் வந்து இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் அவங்க வந்து அந்த தப்பை செஞ்சுட்டாங்க, ஓகேங்களா. அந்த தப்பை சரி கட்டணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்டி நடத்துகிறாங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து அதில் கமிட்டி இது பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ரவிசங்கர் த லைஃப் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ ரொம்ப பரிச்சயமாக தெரியும்ல, ஜெய் குருதேவ்னு சொல்லுவாங்களே அந்த இது. அதுக்கப்புறம் நம்ம காஞ்சி பெரியவர், இவங்கெல்லாம் அதில் வந்து உள்ளடக்கமாக உள்ள ஒரு கமிட்டி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணி, சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணதில் இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க. அதில் வந்து காஞ்சி பெரியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள்ட்டையும் வந்து இந்துக்களையும் சேர்ந்து ஒரு பொது இடத்துல வந்து வச்சு இந்த மாதிரி பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, ஓகேங்களா. ஆனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்ட முடியல, அந்த ஒரு விஷயம் வந்து நிறைவேற்றம் செய்ய முடியாமல் இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாட்சியில் தான் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2019ஆம் ஆண்டில் அந்த டைமில் ஆடி பூரணம் அந்த டைமில் தான் ராமர் கோயிலுக்கான முதல் இது வந்து மரியாதை செலுத்துகிறாங்க. ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒன்று பண்ணி பாபர் மசூதியெல்லாம் இடிச்சிட்டாங்க. அதுக்கான வந்து ஒரு அடிக்கல் போடுவாங்கள்ல, ஒரு அடிக்கல் மாதிரி ஒன்று போடுவாங்கள்ல, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 செஞ்சிடறாங்க. ஆனால் இது வந்து 1989ஆம் ஆண்டில் ராமர் கோயில் கட்டணும், அதுக்கு முன்னாடி நம்ம சோமநாதபுரம் கோயில் கட்டணும்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல அடிக்கல் நாட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம் சௌபா அப்படிங்கிறவர் தான் வந்து அடிக்கல் நாட்டினர், ஓகேங்களா. அதை தொடர்ச்சியாக இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்கள் இப்போ ரீசெண்ட் டைம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2019ஆம் தேதி அதுக்கான அடிக்கல் நாட்டி ஃபைனலாக இப்போ ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வந்து ராமர் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெலிசிட்டேஷன் நடக்க போகுது, ஓகேங்களா. கும்பாபிஷேகம் நடக்க போது மிகப்பெரிய அளவில், மிகப்பெரிய பொருட்செலவில், பிரம்மாண்டமான முறையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கோயில் திறப்பு நடக்க போகுது. மிகப்பெரிய அளவில் கோயில் திறப்பு, கும்பாபிஷேகம் எல்லாமே மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது. பாலகரோட சிலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கருவறையில் வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அடல்ட் ராம், ஓகேங்களா, ராமரோடைய சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இடம்பெற்றி எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஓகே, கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுடைய தவ முயற்சியில் இந்த ராமர் கோயில் வந்து சிறப்பாக கட்டி முடிச்சிருக்காங்க. ஆனாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, ஓகேங்களா. இது வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க, ஒரு 500 வருஷத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான முறையில் ராமர் கோயிலை கட்டிட்டீங்க, ஓகே. பாபர் மசூதி அதாவது இன்னொரு மதத்தினருக்கான ஒரு இடஒதுக்கீடு செஞ்சு அவங்களோட பாபர் மசூதின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரியான ஒரு ஃபெலிசிட்டேஷன் பார்ட்டி வைப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்குள்ளே இன்னும் இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ எப்படி அவங்க இடித்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டீங்களே, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அதே மாதிரி நீங்கள் இடித்து அவங்களுக்கு ஒரு நியாயம் செய்யணும் தானே, அது ஏன் செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. சரி, அவ்வளோதான் மக்களே, இந்த ராமர் கோயிலுடைய மிகப்பெரிய வரலாறு. என்னால் எந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வீடியோவோட டியூரேஷனே நான் பார்த்து ஒரு சில விஷயங்களுடைய இதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அதை பற்றி நான் ட்ரையல் பேசும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு, ஓகேங்களா. ஆனால் நான் இப்போ வீடியோ ரொம்ப கம்ப்ரஸாக ரொம்ப ப்ரிசைஸாக நான் வந்து இது சொல்லி முடிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.